ஹாப்பி ஆனிவர்சரி புருஷா. ஹாப்பி ஆனிவர்சரி. சரி வா, கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம். என்ன ரேவதி, நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. கேக் கட் பண்ணி ஆகணுமா? என்ன மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? நேத்து தான் கல்யாண நாள சிறப்பா கொண்டாடணும்னு சொன்னேன்ல. இப்ப திரும்பவும் கேட்டா என்ன அர்த்தம்? இல்ல, கல்யாண நாள் இப்ப செலிப்ரேட் பண்ணா உங்க அம்மா கோவப்படுவாங்க, நான் தான் சொன்னேன்ல. அதுக்கப்புறம் நீ தான் மனசு வருத்தப்படுவ. நல்ல நாள் அதுவுமா இதுக்கு பிரச்சனை? அவங்க கோவப்படுவாங்கன்னு பார்த்தா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழணும்ல. நல்ல விஷயங்களுக்காக விட்டு கொடுக்கறதுல தப்பே இல்ல. ஆனா அவங்க அநியாயமா நடந்துக்கிறப்போ நாம எதுக்கு விட்டு கொடுக்கணும்? நீ எதுக்காக அவங்க கிட்ட போட்டி போடுற? நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். அதெல்லாம் இல்ல, நான் கீழே போய் வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா. மேடம் மேடம் மேடம், நீங்க ஆர்டர் பண்ண கேக். தேங்க் யூ. ஓகே மேடம். வீட்டில் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைங்க போயிட்டு இருக்கு. இதுல எதுக்கு இன்னொரு புது பிரச்சனை தான் இந்த செலிப்ரேஷன்லாம் வேண்டாம்னு சொன்னேன். வீடுன்னு இருந்தா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதுக்காக நல்லது கெட்டது எதையும் கொண்டாடாம இருக்க முடியுமா? நம்ம கல்யாண நாள் கொண்டாடுறது பிடிக்கலனா அவங்க பெருந்தன்மையா ஒதுங்கிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு நம்ம கொண்டாட கூடாதுன்னு சொன்னா எப்படி? கரெக்ட்மா, நீ சொல்றது கரெக்ட். ஆமா மாப்ள, அவளுக்கு பிடிக்கலன்னா அவ ஒதுங்கி போக வேண்டியதானே. அதுதானே பெரிய மனுஷிக்கு அழகு. அதை விட்டுட்டு எல்லாரும் அவ சொல்றதே கேட்கணும்னு நினைச்சா எப்படி மாப்ள? எனக்கு புரியுது மாமா, என்னால இதுக்கு பிரச்சனை தான் கேட்டேன். இந்த விஷயத்துல ரேவதி மேல எந்த தப்பும் இல்ல. உங்க கல்யாண நாள சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைக்கிறா. ஒரு பொண்ணா அவளோட ஆசை நியாயமானது தானே. அம்மா உங்க மேல இருக்க வெறுப்ப மனசுல வச்சுக்கிட்டு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அத்தைக்கு ஒரு விஷயம் புரியல. இப்படி எல்லாம் செஞ்சா இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க, தப்பு கணக்கு போடுறாங்க மாமா. அது என்னைக்கு நடக்க போறது இல்லைன்னு அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நல்ல நாள் அதுமா. உங்களுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லாம அவ நடந்துகிட்டது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாப்ள. எங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எப்படி மாமா எங்களை வாழ்த்துவாங்க? எல்லா வீட்லயும் கல்யாணமான பொண்ணு புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்தா அத பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இங்க ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சு வைக்க பாக்குறாங்க. உலகத்திலேயே உங்க அம்மாவை போல ஒருத்திய பார்க்க முடியாதுமா. அவளுக்கு அவ சுக துக்கம் தான் முக்கியம். மத்தவங்கள பத்தி அவளுக்கு கவலையே கிடையாது. ஊர் உலகத்துல பிள்ளைங்களுக்காக பெத்தவங்க தான் நிறைய விட்டு கொடுப்பாங்க. ஆனா இங்க அவங்களுக்கு தான் நாம விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. நீ உங்க அம்மாவுக்காக குழந்தையவே இழக்க துணிஞ்ச. நீ அவளுக்காக பஞ்சாயத்துல காசையே வெட்டி போட்ட. விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்ட. இந்த காலத்துல இப்படிப்பட்ட பிள்ளைங்க வேற யாருக்கு கிடைக்கும்? இதையெல்லாம் புரிஞ்சுக்காம இன்னும் அவ திமிரு பிடிச்ச தனமாவே நடந்துட்டு இருக்கா. அத்தை மத்த எல்லா விஷயத்திலயும் நல்லவங்களா தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல தான் ரொம்ப மோசமானவங்களா நடந்துக்கிறாங்க. கேட்டா சின்ன வயசுல நடந்த அதே விஷயத்த தான் சொல்லுவாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அதே விஷயத்த சொல்லி மத்தவங்களை காயப்படுத்த போறாங்கன்னு தெரியல. செத்து போனவங்களுக்காக இப்ப இருக்கிறவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம்னே தெரியல. இதுல என்னன்னா, அத்தை கொஞ்ச நாச்சும் மனசு மாறலாம்னு நினைச்சா கூட சின்னத்தை விட மாட்டாங்க. அவங்க அம்மா இறந்து போன விஷயத்த சொல்லி சொல்லி சொல்லியே பழி வாங்குற குணத்தை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த தருதல வீட்டை விட்டு போயிருச்சேன்னு சந்தோஷப்பட்டேன். எப்படியோ டிராமா பண்ணி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டா. அவ டிராமாவை என்னைக்கு தான் இந்த அறிவு கட்டவ புரிஞ்சுக்க போறாளோ தெரியல. விடுங்க மாமா, சீக்கிரமே இந்த நிலைமை மாறும். அத்தையும் கண்டிப்பா மாறுவாங்க. நீங்க பேசிட்டு இருங்க. போயிட்டு வாங்க. ஹலோ, சொல்லுங்க. மேடம், பைக் ஷோரூம்ல இருந்து பேசுறோம். பைக் டெலிவரிக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா டெலிவரி கொடுத்துடலாம். ரொம்ப சந்தோஷம் சார். நான் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். வாங்க மேடம். கார்த்தி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேனே.
வெளியே போறியா? நான் தான் உன்னை எங்கேயும் வெளியே போக வேண்டாம்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? இல்ல, சின்ன வேலை தான், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். எந்த வேலையா இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம். நீ இன்னைக்கு எங்கேயும் வெளியே போக வேண்டாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் போனா என்ன ஆயிடுவேன்? ஏன் இந்த விஷயத்துல இவ்ளோ பிடிவாதமா இருக்க? நீ ஏன் வெளியே போறதுல இவ்வளவு பிடிவாதமா இருக்க? நான் தான் சொல்றேன்ல, கேளு. நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்க வீட்லயே இரு. ஏமா, மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் சொல்றாரு. மாப்பிள்ளை சொல்றாருன்னா அதுல ஏதோ காரணம் இருக்குமா? இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்லயே இரேன், நீ எங்கேயும் போக வேண்டாம். சகல சொல்றத கேளுமா. ஓ நல்லதுக்கு தானே சொல்றாரு இவரு. சரி, நான் எங்கேயும் போகல, எங்கே இருக்கேன், போதுமா? வாமா போலாம். சகல வரப்பா. ரேவதி, ப்ளீஸ் கோவப்படாத. நான் சொல்றது காரணம் இருக்கு. இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே ரெஸ்ட் எடு. அக்கா, ஆ வா ரேவதி. அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் வெளியே போகணும்னு சொன்னேன்ல. ஆமா, உன் வீட்டுக்கார் கூட போக வேண்டாம்னு சொன்னாரே. நான் வெளியில போகணும்னு நினைச்சது எங்கன்னு தெரியுமா? எங்க? பைக் ஷோரூமுக்கு தான். நாம பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சுல்ல. ஆமா, ஷோரூம்ல இருந்து ஃபோன் பண்ணி பைக் ரெடியா இருக்கிறதா சொன்னாங்க. நீங்க வந்து ஒரு தடவை பார்த்துட்டா டெலிவரி கொடுத்துடலான்னு சொன்னாங்க. ஓ அதுக்காக தான் வெளில போகணும்னு நினைச்சியா? ஆமாக்கா, கல்யாண நாள்ல சர்ப்ரைஸா அவருக்கு ஒரு பைக் பிரசன்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வந்துட்டா பைக்கை டெலிவரி கொடுத்துருவாங்க. ஆனா கார்த்தி என்னடானா இன்னைக்கு முழுக்க வெளியே போக கூடாதுன்னு சொல்றாரு. அவர் அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆளே இல்ல. ஆனா உன்னை பிடிவாதமா போக கூடாதுன்னு சொல்றாருன்னா அதுல ஏதோ காரணம் இருக்கும். எந்த காரணமா இருக்கட்டும், ஒரு அரை மணி நேரத்துல போயிட்டு வர்றதுல ஒண்ணும் ஆயிடாது. சரிடி, நீ போனதுக்கு அப்புறம் யாராவது உன்னை பார்க்க ரூமுக்கு வந்தா நான் என்ன பண்றது? நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கா, நான் டக்குன்னு போயிட்டு வந்துடுறேன்க்கா. சரிடி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. அப்ப நான் கிளம்புறேன். ஏய், போயிட்டு சீக்கிரமா வந்துரு. ரொம்ப நேரம்லாம் சமாளிக்க முடியாது. சரிக்கா, சீக்கிரமா வந்துடுறேன். சரி. டேய், அவ வெளியே வந்துட்டா. எங்க போறான்னு பார்த்து அவளை அடிச்சு காலி பண்ணிடுவோம். ஆனா பைக் ஷோரூம் போகணும். போலாமா? அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி அவளை போட்டு தள்ளுறா. வண்டி ஏறா.